இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸ்ல பெரிய ஹை லாயல் ஃபேன் பேஸ் வச்சுட்டு இருக்கிற கையாடு லோகர் அண்ட் பிரிட்டி முகுந்தன் ரெண்டு பேர்த்துக்கிட்ட நான் ஒரு சேலஞ்ச் பண்ண போறேன். டேய் என்னடா சொல்ற, நீ சேலஞ்ச் பண்ண போறியா? அதுவும் அவங்க கூட. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. லெட் மீ எக்ஸ்பிளைன். ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் அவங்கள வச்சு பிகின் ரூட்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. நான் முதலா ஒரு ஃபேன் மீட்டப்ல போயிட்டு உட்கார போறேன். ஸோ அங்கதான் நான் ஒரு சேலஞ்ச் பண்ண போறேன். பட் நான் யோசிச்ச சேலஞ்சை உங்களால பண்ண முடியுமா? என்னால அது அவங்க காதுக்கு கொண்டு போக முடியுமா? மேபி கன்வே பண்ண முடியுமா? நிறைய பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. காம்ப்ளிகேட்டட் தானே தெரியல. பட் லெட்ஸ் ஒர்க் டுகெதர். அன்டில் தென் டேக் அலாங். பட் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஃபேன்ஸ் மீட்டப்போ நான் வந்து சென்னையில் அட்டென்ட் பண்ணதே கிடையாது. என் பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது பிகின் ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் சேனலுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் இந்த கண்டென்ட்லாம் பண்ணுறாங்கிற ப்ரொடக்ஷன்லாம் அப்படி மாதிரி சொன்னாங்க. பக்கத்தில் இருக்காங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, வீடியோலாம் எடுக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓ மை காட், என்னடா பண்றது, நம்ம அதுக்காக தானே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் அதை தாண்டி சப்போஸ் அவங்களுக்கு தெரியாம வீடியோ எடுத்தாலும் அந்த ஃபுட்டேஜை டெலிட் பண்ணிடுவாங்களாம். ஸோ அது அவங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணுமே புரியல, செம்ம கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். எப்படா அப்படிங்கிற மாதிரி. அவங்க சொன்ன வார்த்தை, டைம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்க கூட உங்களுக்கு போட்டோ எடுக்க நாங்கள் அலோவ் பண்றோம், அதை அவங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா, ஓகே பி பேக். நான் அவர்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லையா, அதை பத்தி உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. பட் இப்பதான் சொல்றேன். 3 முக்கியமான ஒரு சேலஞ்ச் மிகப்பெரிய பண்ண போறோம். நம்பர் 1, அவங்க கூட போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுக்கிறதுலாம் ஈஸியாடான்னு கேட்டீங்கன்னா காம்ப்ளிகேட்டட் தாங்க. ஒரு ஆக்டர்ஸ் கூட போட்டோ எடுக்கிறது காம்ப்ளிகேட்டட் திங். பிகாஸ் அவங்க சரௌண்டிங்ஸ்ல நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் செக்யூர் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும். அவங்கள்ட்ட நம்ம ஒரு பேப்பர் பெண்ணை கொடுத்து அவங்க ஆட்டோகிராஃப் போட்டு எழுதி கொடுக்குறதும் அவங்க டைம் இருக்குமா தெரியல. பட் we can try this. நம்பர் 3, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான திங் என்ன அப்படின்னா, பிரிட்டி முகுந்தன் அண்ட் கையாடு லோகர் கிட்ட 3 முக்கியமான ஒரு கொஸ்டினா ChatGPT கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை உங்க கிட்ட கேட்கணும். இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லாத கேள்வி. அது மட்டும் சேலஞ்ச் இல்ல, அதை கேட்டு அவங்க சொல்றத நான் ஃபுட்டேஜா கவர் பண்ணி என்னோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணணும். நம்ம வந்த சேலஞ்சை இன்னும் பண்ண முடியலையடா, உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திக்கவே விட மாட்டாங்க பவுன்சர்ஸும். என்னடா பண்றதுங்கிற கன்ஃபியூஷன். அப்புறம் என்ன, சில பல ரியாக்ஷன் சேலஞ்செலாம் ஹீரோயின்ஸ்க்கு கொடுத்து அதை பண்ண வச்சாங்க. அதை பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சர்ப்ரைஸ் மச்சி டீம்ல இருந்து அந்த ஹீரோயின்ஸை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. அவர் டீம்ல இருக்கிற ஒருத்தர் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்களால மாறி ஹீரோயின் கிட்ட போய் ஆட்டோகிராஃபி போட்டோ எடுத்துலாம் நினைச்சேன். அவர் வாய்ப்பே இல்லை ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. தென் ஆக்டர்ஸ் கூட இண்டிவிஜுவலாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சொன்ன பிகின் ரூட்ஸும் கடைசியில் காலை வாரிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு எல்லாருமே வந்துட்டு பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் அந்த மாதிரி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான். வா மாப்ள, ஓகே ஓகே உட்கார
சரி Sir, good evening. So, அவன் வந்து போறான் சீக்கிரம் நான் உங்களை மாதிரி தான் ஆக்டர்ஸ் பார்க்க ஸோ ஒரு 5 minutes பண்ணலாம் சரி ஃப்ரீயா இருக்கிறப்ப இந்த பாட்டை எழுதினேன் இது பாட்டாங்கிறத நீங்க தான் கேட்கணும் 3 minutes போயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் ஏப்புள்ள உன் கண்ணை பார்க்கல ஜிப்பன்னு தான் ஏது நெஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி மெல்ல மெல்ல பறக்கல உனக்கு அருகில் இருக்கிற கைரங்கள் தானா வந்துக்குள்ள நீ சிரிக்கிற சிரிப்புல மறைக்கிற மறுக்கிற பேசுற பேச்சுல அன்பை காட்டில காதல் கொட்டுக்குள்ள நீ என்ன தாக்கையில பிடிச்சு கொஞ்சம் வாழ்றது இல்லை கையில கோட்டுறது தெருவெல்லாம் பழகுறது ஒன்னால் உலகத்தை மறந்த நீ பெண் உலகம் நீயாய் மாறின வாழ்வை இனிதே பிரிந்திட ஏப்புள்ள கொஞ்சம் மூக்கான நான் அழுந்திட உன் கனிமை பார்த்து என்னை மறந்திட இதுதான் காதல் என்று அறுதிட முன்பை நீ என்னை விட்டு வெகு தூரம் பிரிந்திட பின்பையும் அனைத்தும் கனவுகளாக என் பெண் பிரித்திருந்திட நாட்கள் மெல்ல மெல்ல நகர நான் மறக்க முடியவில்லை Seriously? Please. அப்பா நீங்க அந்த காலத்துல நாங்க ஏறாத சாங்ஸ் எல்லாம் இல்லையா கரெக்ட் தான் இந்த ராப் சாங் கேட்டிருக்கீங்களா இல்லையா நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது நடுவுல வந்து சீரியஸ்லி தேங்க்யூ ஒரே விஷயம் தான் ஒரே பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க எவனாச்சும் இது சொல்றானா அது சொல்றானான்னு கேட்காதீங்க நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் பிடிச்ச விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே அவளோட லைஃப் இஸ் சோ சிம்பிள் சூப்பர் என்ன வயசு உங்களுக்கு 21 இயர் சூப்பர் ஓகே தேங்க்யூ ஸோ மச் இன்னும் நல்லா நீங்கள் லிரிக்ஸ் எல்லாம் எழுதி பையன் வந்து சூப்பராக இருந்துச்சு இன்னும் வேற லெவலில் எழுதி அந்த படத்தெல்லாம் வந்து நீங்கள் எப்படி ஒரு இதாகும் ஓகே we failed. என்ன பண்றது, இந்த சொசைட்டில ஜெயிக்கிறவன் தானே பாக்குறாங்க, தோக்குறவன